ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசனிங் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல. நம்ம ஏற்கனவே 9 பார்ட் பார்த்துட்டோம். இன்றைக்கி 10வது பார்ட்டில் 5 சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண்ணை காண்க. 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், டேஷ் 13 ஸ்கொயர். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இடையில ஒரு டேர்ம் வந்து மிஸ் ஆகுது. அந்த டேர்ம் தான் வந்துட்டு என்னன்னு கேட்குறாங்க. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துட்டாங்க? 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், இங்கே ஒரு டேர்ம். இந்த டேர்ம் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். 13 ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு எப்படி இருக்குது? நமக்கு பார்க்குறதுக்கு ஆட் நம்பர் மாதிரி இருக்கும், அதாவது ஒற்றை இலக்க எண் மாதிரி இருக்கும். 2, 3, 5, 7 அப்படின்னா அதுக்கடுத்து என்ன வரும்? 9 வரும், 11 வருமா? 2 டேர்ம் வரும். ஆனால் இங்கே ஒரு டேர்ம் தான் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து 13 கொடுத்துட்டாங்க. இதே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் பாருங்களேன். ப்ரைம் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 2, 3, 5, 7, 11, 13, 17 வந்துடுதா? அப்போ இடையில ஒரு டேர்ம் தான் மிஸ் ஆகுது. அப்போ இது என்னவா இருக்கும்? ஒற்றை இலக்க எண்ணாக இருக்காமல் இது ப்ரைம் நம்பராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ப்ரைம் நம்பர் அப்படின்னா இடையில என்ன டேர்ம் மிஸ் ஆகுது? 11 தான் மிஸ் ஆகுதா? அப்போ ஆன்சர் நமக்கு என்ன? எல்லாத்துலேயும் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 11 ஸ்கொயர் தான் நம்ம ஆன்சர். பார்த்து போடணும். நம்ம ஆப்ஷனில் பாருங்களேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷனில் 9 ஸ்கொயர்டும் இருக்குது. அப்போ நம்ம ஒற்றை இலக்க எண்ணை எடுத்தோம் அப்படின்னா 9 ஸ்கொயர் வரும். ஆனால் இடையில 2 டேர்ம் மிஸ் ஆகிருக்கும். ஒற்றை இலக்க எண்ணாக இருந்தால் ஒரு டேர்ம் மிஸ் ஆகிருக்கனால நம்ம ப்ரைம் நம்பர்னு எடுத்து 11 ஸ்கொயர் போட்டுக்கிறோம். சரிங்களா? தொடர் வரிசையின் அடுத்த உருபு 2, 5, 9, 19, 37. அடுத்த உருபு தான் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதில் மிஸ்ஸிங் டேர்ம்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஷினில் வந்துட்டு என்ன கொடுத்துட்டாங்க? 2, 5, 9, 19, 37. அதுக்கு அடுத்து வர நம்பர் தான் நம்ம கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே நம்பர் இருக்குல்ல, எல்லாத்துக்கூடையும் 2 மல்டிப்ளை பண்ணலாம். 2 மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் டேர்ம் இப்போ எடுத்துக்கிறேன். இது கூட 2 மல்டிப்ளைனா வரும்? 4 வரும். 4. ஆனால் இங்கே வந்து 5 இருக்கா? அப்போ வந்துட்டு இந்த 4 கூட +1 போடுறேன். +1 போட்டால் 5 வந்துருச்சு. அடுத்ததை பாருங்களேன். அடுத்து 5 இருக்குது. இந்த 5ஓட அதே மாதிரி 2 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 10 வந்துருச்சு. அடுத்த டேர்ம் 9 இருக்கா? அதனால என்ன பண்ணுறேன்னா -1 பண்ணுறேன். அடுத்து என்ன? அப்போ 9 வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து 9 இருக்குது. அதோட 2 மல்டிப்ளை பண்ணால் 18 வந்துடும். ஃபஸ்ட்டு இங்கே +1 பண்ணாமா, அதனால திரும்பி நான் வந்து +1 பண்ணுறேன். அப்போ +1 பண்ணால் என்ன வருது? 19. இந்த டேர்ம் வந்துடுதா? அடுத்து இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். 19 2 என்ன வரும்? 38 வரும். இப்போ நான் இங்கே +1 பண்ணோமா, அடுத்து என்ன பண்ணோம்? இப்போ -1 பண்ணோம். அப்போ 38 - 1 என்ன? 37 வந்துருச்சா? அப்போ வந்துட்டு அதே மாதிரி 37 கூட 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 74 வரும். இப்போ வந்துட்டு இங்கே +1 -1 +1 -1. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து +1 பண்ணுவோமா? +1 பண்ணோம்னா 75 வந்துடும். அப்போ நமக்கு மிஸ் ஆன இந்த டேர்ம் என்ன அப்படின்னா 75. ஓகேயா? AT = 20 என்றும் BAT BAT = 40 என்றும் குறிப்பிட்டால் CAT எவ்வாறு குறிக்கப்படும்? இங்கே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படிங்கிறது வந்து 20ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. பேட்டுங்கிறது 40ன்னு மென்ஷன் பண்ணால் CAT அப்படிங்கிறத என்ன மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்லிட்டாங்க? = 20ன்னு சொல்லிட்டாங்க. BAT = 40ன்னு கொடுத்துட்டு CAT தான் கேட்குறாங்க. இதை வந்து நம்ம பொசிஷன் படி ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். சரியா? ஏங்கிறது வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் என்ன? ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கா? அப்போ வந்து 1 எழுதியாச்சு. ஓகேயா? அடுத்து டீங்கிறது 20th பொசிஷன், 20th தான் இது இருக்கும். அதனால் 20. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 20 நமக்கு வருதா? அவங்க கொடுத்த = 20 நமக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேட். இப்போ B அப்படிங்கிறது செகண்ட் பொசிஷனில் இருக்குது. ஓகேயா? 2. அதே மாதிரி ஏங்கிறது ஃபஸ்ட் பொசிஷன், டீங்கிறது 20th பொசிஷன். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 20 × 2 40 வந்துடுச்சா? அடுத்து CAT தான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ சிங்கிறது எத்தனாவது பொசிஷனில் இருக்கும்? தேர்ட் பொசிஷனில் இருக்கும். 3 எழுதியாச்சு. அதே மாதிரி ஏங்கிறது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குமா? டீங்கிறது 20th பொசிஷனில் இருக்குது.
இதை 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 × 3 60யா, அப்போ 60. அப்போ கேட்டுங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா 60 தான் மென்ஷன் பண்ணும். ஓகேயா? இஃப் பே ஈக்குவல் டு 28 தென் வான் இஸ் ஈக்குவல் டு, அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ பேங்கிறது வந்துட்டு 28 அப்படிங்கிற நம்பரை வந்து குறிக்குது அப்படின்னா வானுங்கிறது எந்த நம்பரை குறிக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஏபிசிடி, அப்போ வந்துட்டு எது எந்த இடத்துல வரும்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு பி வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குமா, அதை எடுத்துக்கிட்டாச்சு. ஏங்கிறது ஃபஸ்ட் பிளேஸு, ஒய் அப்படிங்கிறது 25th பிளேஸில் இருக்கும். இதை ஆட் பண்ணுங்கண்ணே. இப்போ 25 + 1 + 2 என்ன 28. அப்போ அதாவது அவங்க அந்தந்த பொசிஷனை வந்து ஆட் பண்ணாலே நமக்கு இது கிடச்சிருதா. அதே மாதிரி இப்போ இதையும் பண்ண போகிறோம். இப்போ டபிள்யூங்கிறது என்ன பிளேஸில் இருக்கும் அப்படின்னா 23. ஓகேயா? அதே மாதிரி ஓங்கிறது 15th பிளேஸில் இருக்கும், என்னங்கிறது 14th பிளேஸில் இருக்குது. ஓகேயா? இப்போ இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ 14 + 15 என்ன 29. 29 + 23 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 52. அப்போ வந்துட்டு வானுங்கிறது எந்த நம்பரை குறிக்கும் அப்படின்னா வந்து 52வை குறிக்கும். ஓகேயா? அடுத்தடுத்து 3 இரட்டை இயல் எண்களின் பெருக்கலை வகுக்கும் மிகப்பெரிய எண். இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க, ஒரு அடுத்தடுத்த ஈவன் நம்பர், சரிங்களா? ஈவன் நம்பரே கண்டினியூஸாக வர மாதிரி 3 நம்பர் எடுத்துக்கணும். அதை வந்துட்டு நம்ம பெருக்கல், அதாவது வகுக்கிறோம்ல, அப்போ அந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஒன்று கிடைக்கும். அதை டிவைட் பண்ணுற நம்பர், டிவைட் பண்ணுவோம்ல ஒரு நம்பர், அது இந்த ஆப்ஷனில் எந்த நம்பராக இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க, அடுத்தடுத்து 3 இயல் எண்கள் சொல்லிட்டாங்களா. என்னவா வேணால் இருக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டோம், ஃபஸ்ட்டு நம்ம இந்த குட்டி நம்பர் 246 இதையே எடுத்துக்கிறோம், சரிங்களா? அடுத்தடுத்துன்னு சொன்னனால 246 எடுத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எண்களை பெருக்கல் செய்ய சொல்லியிருக்காங்களா. அப்போ நான் பெருக்கிறேன். அப்போ 2 4s 8, 8 6 48 வந்துடுச்சு. அப்போ 48. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இதை வகுக்கும் மிகப்பெரிய எண், இந்த நம்பரை டிவைட் பண்ணுற மிகப்பெரிய எண் தான் கேட்குறாங்க. நமக்கு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2 4 8 16 நாலுமே. இப்போ 2வாலையும் நம்ம 48 டிவைட் பண்ண முடியும், 4ஆலையும் 48 டிவைட் பண்ண முடியும், 8ஆலையும் பண்ண முடியும், 16ஆலையும் பண்ண முடியும், அப்படி தானே? ஆனால் அவங்க மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டனால நம்ம என்ன ஆப்ஷன் எடுத்துக்கணும், 16 தான் எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன 16. ஓகேயா? தேங்க்யூ. நம்ம ஏற்கனவே போட்ட ரீசனிங் சீரீஸ்னால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ப்ளேலிஸ்ட் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.